அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது வீடியோவில் காணொலியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடசாலைக்கான உற்பத்தி திறன் விருது போட்டியிலே இப்பொழுது நீங்கள் இந்த அதனுடைய விண்ணப்பத்தை நிரப்ப ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த ரெண்டாவது விடயம் என்னத்தை குறிக்கின்றன்னு சொன்னால், பௌதீக சுற்றாடல் மற்றும் வள முகாமைத்துவம் என்ற தலைப்பிலே காணப்படுகின்றது. அதாவது இதில் ஏறத்தாழ 2 பிரதானமான பகுதியில் உள்ளடக்கி இருக்கிறார்கள். முதலாவது விடயம் என்னென்று கேட்டால், உங்களுடைய சுற்றாடல், உங்களுடைய சூழ உள்ள பகுதிகள் எவ்வளவு துப்புரவாகவும், அதாவது இந்த 5S ஒழுங்குமுறையில் காணப்படுகின்றன என்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு நேரடியாக 70 புள்ளிகள் கேட்கப்பட்டுள்ளார். 70 புள்ளிகள் என்று சொன்னால் அதில் ஏறத்தாழ 35 கேள்விகளுக்கிட்ட இருக்கின்ற சிறிய கேள்விகள், அதாவது ஒவ்வொரு விடயங்களும் இருக்கின்றதா என்று உங்கள்கிட்ட கேட்கப்பட்டுள்ளது. உதாரணமாக உள்ள போனால் செய்தி உபகரணங்கள் அதாவது ஒரு பொருத்தமான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா இல்லையான்ற ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு நீங்கள் 3 வகையான ஆன்சர் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டிக் பண்ண வேணும். அதில் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றன்னு சொன்னால் அதுக்கு உதாரணமாக 1 புள்ளின்னு சொன்னால், சாதாரண மட்டம் என்றால் அரை புள்ளி, பலவீனம் சொன்னால் புள்ளிகள் இல்லை. இவ்வாறாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் மிக உயர்ந்த மட்டத்திலிருந்து நீங்கள் குறிப்பிடுவீர்களாக இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு புள்ளி முழுமையாக வழங்கப்படும். இல்லைனா 2 புள்ளி வழங்கப்படும். அதுக்கு 2 புள்ளி என்று சொன்னால் சாதாரண மட்டம் என்றால் அரைவாசி, 1 புள்ளி, 2 அல்லது 1 அல்ல 1 அல்லது அரை இவ்வாறு வழங்கப்படும். பலவீன மட்டம் என்றால் புள்ளிகளை வழங்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பாடசாலையில் ஒவ்வொரு கேள்விகளை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அதில் 2வது கேள்வி இருக்கிறது. அதாவது பார்த்தா பாடசாலையில் தேவையற்ற பொருட்கள் எதுவும் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, நீங்கள் எதுவுமே இல்லையென்றால் நீங்கள் மிக சிறப்பான மட்டம் என்ற புள்ளிகளை வழங்கலாம். இவ்வாறு அந்த கேள்விகள் போகின்றன. அதே மாதிரி 2வது பௌதிக வளங்களை எவ்வாறு பாதுகாக்கின்றீர்கள், வளத்தை எவ்வாறு முகாமை செய்கின்றீர்கள் இன்னொரு பகுதி காணப்படுகிறது. அதுக்கு 70 புள்ளிகளுமாக 150 புள்ளிகள் என்றது பௌதிக வளம், அதாவது பௌதிக சுற்றாடல் எவ்வாறு சிறப்பாக காணப்படுகிறது. முக்கியமாக 5S சிஸ்டம்னா இதில் மிக பிரதானமான கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள், அதெல்லாம் விளக்கத்தை தருகின்றேன். இந்த பாடசாலை பிரிவில் 2வது வினா என்னத்தை குறிப்பிடுகின்றது என்று சொன்னால், பாடசாலையினுடைய பௌதிக வளம் மற்றும் அதனுடைய சுற்றாடல், அதாவது சூழல் எவ்வாறு சிறப்பான முறையில் பேணப்படுகின்ற என்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுள்ளது. அதாவது சுற்றாடல் மற்றது பௌதிக வளம். இதிலே சுற்றாடல் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே முதலாவது கேள்வியாக கேட்டுள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது சுற்றாடல் எவ்வாறு சிறப்பான முறையில் பேணப்படுகின்றது என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாவது 70 புள்ளிக்கு மிக பிரதானமான ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. 5 வகை எண்ணெய்கள், அதாவது 5S சிஸ்டம் எந்த முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற என்ற வினா கேட்கப்பட்டுள்ளது. அதுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அட்டவணை 2 அல்ல அட்டவணை 1 இணைப்பு 2 பாருங்கள், அல்ல அதை நீங்கள் இணைக்குமாறு சொல்லப்பட்டுள்ளது. அதில் உள்ள அவ்வளவு விடயங்களும் நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே கட்டாயம் இணைக்க வேணும். அதை நீங்கள் இணைப்பாக பின்னுக்கு சேர்க்க வேணும். அதிலே பார்ப்போமாக அந்த 70 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் இந்த 5S 5 முறைகளையும் சேர்த்து 70 கேள்வி அதில் கேட்கப்பட்டுள்ளது. அது அது செய்தி என்ற விடயத்தில் 19 கேள்வி, செய்சோ என்ற விடயத்தில் 15 கேள்வி, அது மாதிரி ஒவ்வொன்றில் 20, 12 இவ்வாறாக 70 கேள்வி மொத்தமாக 70 விடயம் 5S சம்பந்தமான 70 விடயம் காணப்படுகின்றது. உதாரணமாக முதலாக கேட்கப்பட்டுள்ளது உபகரணங்கள் அல்லது பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ள தன்மை காண முடியாமல். அதாவது எங்கேயுமே நாங்கள் பொருட்கள் குவிச்சு வைக்கல, நீட்டாக தான் அடுக்கி வச்சுக்கிறோமா என்று முதலாவது கேள்வி ஆரம்பிக்கின்றது. அப்போ அதுக்கு நீங்கள் 3 விடை வழங்கலாம். முதலாவது சிறப்பாக செய்கிறோம், ஓரளவு செய்கிறோம் அல்லது செய்யவில்லை. 3 விடைகளுக்கு நீங்கள் டிக் பண்ணினா சரி. 70க்கு நீங்கள் கட்டாயம் டிக் பண்ணணும், ஏதாவது உண்டு. இப்போ டிக் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு அதுக்குரிய புள்ளி 0வாக காணப்படும். மற்றது நீங்கள் மிகவும் சிறப்பாக பேணுகிறோம் என்ற குளத்தில் அந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் டிக் பண்ணினா அதுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். ஓரளவு செய்கிறோம் என்றால் அரை புள்ளி வழங்கப்படும். செய்யவில்லை என்றதுக்குள்ளே நீங்கள் புள்ளடி போட்டால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதாவது 70 கேள்விக்கும் மிக உயர்வாக செய்கிறோம் என்று நீங்கள் பதில் வழங்கினால் உங்களுக்கு 70 புள்ளி முழுமையாக கிடைக்கும். இல்லை நீங்கள் 70 விடயங்களுக்கும் ஓரளவு செய்கிறோம் என்ற குளத்துக்குள்ளே நீங்கள் புள்ளடி போட்டால் 1க்கு 1/2 வீதம் படி 70க்கு 35 புள்ளிகள் கிடைக்கும்.
ஒன்றுக்குமே செய்யவில்லைன்னா உங்களுக்கு எந்த புள்ளியுமே கிடைக்காது. நீங்கள் சில விடயம் உங்களிடம் சிறப்பாக இருக்கும், சில விடயங்கள் ஓரளவு செய்திருப்பீர்கள், சில செய்யாமல் விட்டிருப்பீர்கள். நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அந்த குளத்துக்கு புல்லடியை வழங்க வேணும். ரெண்டாவது கேள்வி கேட்பாங்க, உபகரணங்கள் உடைந்து அல்லது உக்கி போய் இருக்கவில்லை. அதாவது எந்த ஒரு உடைந்த உபகரணமோ உக்கி போன பழுதடைந்த உபகரணங்களோ பாடசாலை இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஏதாவது 1 2 தான் இருக்குன்னா ஓரளவு இருக்குது, இல்லைங்க அதை அகற்றவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் 3வது குளத்தில் புல்லடி போடலாம். இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை, நாங்கள் சிறப்பாக பண்ணுகிறோம் என்று சொன்னால் மிகவும் உச்ச மட்டத்தில் அமுல்படுத்தப்படுகின்றது என்ற குளத்தினை டிக் பண்ணி அவங்க ஒரு புள்ளி கிடைக்கும். அது மாதிரி அறிவித்தல் பலகையில் காலங்கடைந்த விடயங்கள் காணப்படக்கூடாது, எல்லாம் பழைய அகற்றப்பட்டிருக்க வேணும். போன மாதம் முடிந்த விடயங்கள் இந்த மாதம் உங்களுடைய கலண்டங்களுடைய அறிவித்தல் பிழைகள் இருக்கக்கூடாது. அது மாதிரி பாருங்க, ஆசிரியர் மேசையில் ஆட்சிகள் தேவையற்றது, மற்ற ஆசிரியருக்கு தேவையில்லாத வகுப்பறைக்கு தேவையில்லாத விடயங்கள் ஆசிரியருடைய மேசையில் ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் இருந்தாலும் நீங்கள் அங்கே பேணவில்லை என்று கருத்தில் கொள்ளப்படும். அதே மாதிரி சுவர்களில் தேவையற்ற எதுவும் வைக்கப்படவில்லை. அதாவது சுவர்களில் தேவையில்லாத விளம்பரங்கள், போன வருட கலண்டர்கள், அந்த முதலாம் 8ஆம் ஆண்டு வகுப்பறைக்கு போனால் அப்புறம் அதில் சில 6ஆம் ஆண்டு வந்திருப்பார்கள். ஆனாலும் 8ஆம் ஆண்டு வகுப்பு ஒட்டினதான பழைய அவர்களுடைய பாடப்பிறப்புக்கு தேவையான விடயம் இன்னும் கலட்டாமல் இருக்கும். இதெல்லாம் தேவையற்ற விடயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அது மாதிரி 2வது விடயம், அண்மையில் பிரதான சந்தியிலிருந்து உங்களோட பாடசாலைக்கு வர்றதுக்கான குறியீட்டு பலகைகள். அதே மாதிரி ஒரு ஆள் உங்களோட வகுப்பறை ஒரு புதிய நபர் ஒரு ஆள் வந்து உங்களுடைய பாடசாலைக்குள் வந்தால் அவர் அந்த ஒவ்வொரு வகுப்பறையும் எங்கே இருக்குன்னு அடையாளம் காட்டக்கூடிய மாதிரியான குறியீட்டு பலகைகள் சகல இதுக்கும் காட்டப்பட்டிருக்க வேணும். உதாரணமாக அதிபர் அலுவலகம், அது மாதிரி பார்த்திங்கன்றால் ஆசிரியர் ஓய்வறை, அது மாதிரி மெலசல கூடம், மற்றது சாப்பாட்டறை கேன்டீன், மற்றது ஒவ்வொரு வகுப்புகளுக்குமான கட்டடங்களுடைய பெயர்கள். சில வழியில் ஒரு பேரன் வந்தால் ஒரு நடன வகுப்பறை, எல்லாம் இவ்வாறான வகுப்பறைகள் எங்கெங்கே இருக்கின்றன்னு சொல்லி அந்த குறியீடுகளில் அதை காட்டப்பட்டிருக்க வேணும். அதான் 2வது விட. அப்போ சரியான முறையில் எல்லாம் போட்டிருந்தது அதுக்குரியதானது உங்களுக்கு முழு புள்ளி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு காட்சிப்படுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தால் அது எப்போ கலெக்ட வேணும்னு சொல்லி கூட அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்க வேணும். அது இல்லாமல் சும்மா போடக்கூடாது. அப்போ தான் தெரியும் அகற்றுபவருக்கு அது எப்பொழுதும் அகற்ற வேணும். அதே மாதிரி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்து அதாவது நீங்கள் ஒரு கேட்டில் இருந்தால் இருக்கலாம், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகிறது, வழிகாட்டல் விடயங்கள் என்ன மாதிரி காட்டப்பட்டுள்ள இந்த விடயங்களை காட்டப்பட வேணும். அதே மாதிரி எந்த விடயமாக ஒரு ஃபைலை கேட்டாலோ டாக்குமெண்டேஷன் வந்து கேட்டாலும் உங்களிடம் 30 செகண்டுக்குள்ளே கொடுக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு சரியான நம்பர் கொடுக்கலாம். அதாவது திடீர்னு கேட்பார்கள், இந்த ஆசிரியர் வரவு பதிவேட்டை கொண்டு வாருங்கள்னு சொன்னால் அதை தேடிக்கொண்டு தெரியக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு பதிவு, ஏதாவது ஒரு கோவை, ஏதாவது ஒரு மாணவன் வகுப்பு 9ஆம் ஆண்டில் ஒரு மாணவன் ஒரு குறிப்பிட்ட மாணவன் பேரை சொல்லி அவற்றை ஃபைலை கொண்டு வாங்கன்னு கேட்டால் தேடாமல் உடனடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லாத போனால் ஒரு ஆசிரியரான ஒரு ஃபைல், அது மாதிரி மற்றது எல்லா ஆவணங்களுக்கும் பதிவேட்டு முறைகள் காணப்பட வேணும். அது மாதிரி 3வது க்ளீனிங், என்ன ஷைனிங்னு சொல்கிறாங்க 5S சிஸ்டத்தில். தூய்மையாக்க பொறுப்பு யார் யாருக்கு, ஒவ்வொரு பில்டிங்காக இருக்கலாம், வாஷ்ரூமாக இருக்கலாம், முத்தமாக இருக்கலாம், யார் யாருக்கும் தூய்மைக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது என்ற சார்ட் வந்து பாடசாலையில் இருக்கணும். அதே மாதிரி கழிவுகளை எவ்வாறு மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது உக்கும் கழிவுகள் உக்கா கழிவுகளை பிரித்து போடுகிறோமா, உக்கும் கழிவுகளை சேகரித்து ஒரு சேதன பசலை திட்டம் காணப்படுகிறதா என்று. அதனால் தூய்மையாக்கும் கலாச்சாரம் இயற்கையாகவே எந்த ஒரு மேற்பார்வையாளரும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், தாங்களாகவே அந்த துப்புரவு பணியில் ஈடுபடுகின்றனர். அதாவது தூய்மையாக்க கலாச்சாரம் இருந்தால் அதெல்லாம் அவதானிப்பார்கள், அவதானித்து அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். அது மாதிரி அதாவது 5S சிஸ்டம் தரப்படுத்தப்பட்டுள்ள அர்த்தம் என்னென்று கேட்டால் ஒரு அதாவது ஒரு நிலையான முறையில் தொடர்ந்து இயங்கக்கூடிய மாதிரி சில கொள்கைகள் வகுக்கப்பட்டிருக்கணும். 5S பாலிசி உருவாக்கி இருக்கலாம், இல்லை 5S மெயின்டெனன்ஸ் குரூப் உருவாக்கி இருக்கலாம், அதாவது 5Sஐ முகாமை செய்வதற்கான குழு உருவாக்கி இருக்கலாம், அதில் அதுக்கு பொறுப்பாசிரியர் நியமித்திருக்கலாம். அதான் 5S செயற்பாடுகள் தரப்படுத்தப்படலாம். அது மாதிரி அனைத்தும் பெயர் பலகைகளும் தரப்படுத்தப்படும் அர்த்தம் என்னென்னு கேட்டால் நிலையா, அதாவது சும்மா பேப்பரில் எழுதி ஒட்டாமல் சில பேர் என்று பார்த்தால் வகுப்பறைக்கு
சும்மா பேப்பரில் தரம் 8 தரம் 9 என்று எழுதி ஒட்டியிருப்பார். சும்மா பேப்பரில் ஒட்டாமல் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு, பேர் பலகைகள், என்ன நேம் போர்டு வந்து ஸ்டாண்டர்டாக பூட்டணும். என்ன குவாலிட்டியாக தரமாக பிரிண்ட் செய்து எப்பொழுதும் கலராத மாதிரி ஒரு ஆணி வைத்து பூட்டுறது தான் இந்த நேம் போர்டு தரப்படுத்த. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முறையான உள்ளக மேற்பார்வை செய்திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. அதுக்குரிய மீட்டிங் கொண்டு வைத்திருக்கணும், சூப்பர்வைசிங் கொண்டு 5 இயர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி அறிக்கைகள் இருக்க வேணும். அதே மாதிரி பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருத்தல், அதுக்கென்று ஒரு களஞ்சியப்படுத்துகிற முறைமை அதான் தரப்படுத்துகிற ஸ்டோரிங் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்க வேணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுக்கம் மற்றும் 5 இயர்ஸ் சம்மந்தமான போட்டி, 5 இயர்ஸ் காம்படிஷன் நடத்துறது, அது மாதிரி 5 இயர்ஸ் போஸ்டர்கள் உருவாக்குறது, அது மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தா 5 இயர்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறப்ப இப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு 24 கேள்விகள் எடுத்ததில் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து எடுத்து இவ்வாறு 70 கேள்விகள் காணப்படுகின்றன. நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எவ்வாறு பதிலளிக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் இன்னொரு கேள்வி கேட்கப்படல அப்படின்னா உங்களோட பாடசாலை பாதுகாப்பை உறுதி செய்தல், அதாவது சிறுவர்களுடைய பாதுகாப்பு என்ற உதாரணமாக பௌதிக வளங்கண்ட பாதுகாப்பும் கேட்பார்கள், ஆசிரியருடைய பாதுகாப்பும் கேட்கப்படும். இங்கே குறிப்பாக சிறுவர்களுடைய இல்லை மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு என்று கேட்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் அந்த மாணவர்களை பாதுகாக்க உடல் ரீதியாக எந்த ஒரு ஆபத்தும் பெறாமல் எவ்வாறு பாதுகாக்கிறீர்கள், மனநிலை ரீதியாக அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறீர்கள் என்ற விடயத்தை போட்டால் போதும். உதாரணத்தில் விடயங்களை போட்டால் செக்யூரிட்டி வாயில் செக்யூரிட்டி கார்டு என்ட்ரன்ஸில், அது மாதிரி பாதுகாப்பு கேமரா சில இடங்களில் பின்பக்கம் வேலிகள் பிஞ்சுனா அந்த இடத்துல பாதுகாப்பு கேமரா எல்லாம் போனால் வகுப்பு வரைகளில் மேற்பார்வை அதிகாரிகளை நியமிக்கலாம். அதே மாதிரி பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்கண்டா கணக்கெடுக்கு ஒவ்வொரு தவணையிலையும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் எவ்வளவு கதிரைகள் இருக்குது, எவ்வளவு மேசைகள் இருக்குது, எத்தனை ஆசிரியர் மேசை இருக்குன்றது கணக்கெடுக்கிற செயற்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி பொருட்களுக்கான பாதுகாப்பு அறைகள், என்ன சில விளையாட்டு உபகரணங்கள், பேண்டுக்குரிய உபகரணங்கள், அதே மாதிரி கணனிகள், இவ்வாறான பொருட்கள் காணப்படுமாக இருந்தால் அது ஒரு பராமரிப்பு அறை, அது கொண்டு மிக முக்கியமான தொடர்ச்சியாக மாணவர்களுடைய தேவைகளுக்கு பாவிக்கிறது. அது மாதிரி அலுமாரிகள திறப்பு கோவைகளை ஒரு கீ பாக்ஸ் கொண்டு அதிபருடைய மேற்பார்வையில் இல்லை அதுக்குரிய பொறுப்பாக நியமிக்கப்பட்டவருடைய ஆசிரியருடைய மேற்பார்வை சகல கோவைகளும் வச்சிருக்க வேணும். அவையில் இருந்தாலும் அதாவது 2வது வினாவில் முதலாவது பகுதிக்கு 80 புள்ளிகள், அடுத்தது 70 புள்ளினா வள முகாமைத்துவம். இந்த வளங்களை எவ்வாறு முகாமை செய்கிறீர்களோ இருக்கிறதால 3 கேள்விகளில் பிரதானமாக கேட்கப்பட்டுள்ளது. அதாவது வரையறுக்கப்பட்ட வளங்கள், அதாவது மனித வளமாக இருக்கலாம், பௌதிக வளமாக இருக்கலாம், நிதி வளமாக இருக்கலாம். அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை எவ்வாறு முகாமை செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டுள்ளது. அவங்க 3ஐயும் தனித்தனியே போடணும். மனித வளத்துக்கு எவ்வாறு, பௌதிக வளத்துக்கு எவ்வாறு, நிதி வளத்துக்கு எவ்வாறு என்று நீங்கள் தனித்தனியே போட வேணும். நான் சில உதாரணங்கள் இதுக்கு வழங்கியுள்ளேன். உதாரணமாக முதலாவது பௌதிக வளத்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள், அது மாதிரி பார்த்திங்கன்னா தளபாடங்கள், கணனிகள், மின்புறப்பாக்கி, நூலகத்தில் புத்தகங்கள், விளையாட்டு உபகரணங்கள், இசைக்கருவிகள் எல்லாம் நாங்கள் ஏறத்தாழ ஒரு பௌதிக வளத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ அதை எவ்வாறு பராமரிக்கிறோம், மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத குறிப்பிடலாம். அது மாதிரி அதுக்குரிய பதிவேடுகளை அப்படின்றதும் கூட ஒரு பராமரிப்பு முறை. அது மாதிரி திருத்த வேலைகளை உரிய நேரத்தில் செய்கிறது. என்ன காலம் கடந்து திருத்த சில நாங்கள் போய் பார்க்கும் பொழுது 6 மாதம் 1 வருடமாக பழுதாக போய் இருக்கும். இப்போ நீண்ட காலம் பழுதாக போய் இருக்கிற பொருட்கள் மீளவும் சில வேளையில் காலம் கடந்து போய் திருத்த முடியாத கட்டம் பெறலாம். உரிய நேரத்தில் திருத்தல் முறைகள், அதாவது சுழற்சி முறையில் பாவித்தல். ஒரு கணனி தான் இருக்குன்னு சொன்னால் 2-3 ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பாவிக்கலாம். சில வகுப்பறைகள் வந்து போதாமல் இருந்தால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சுழற்சி முறையில் பாவிக்கிறது. சில முக்கியமான ஏசி, குளிரூட்டிகள், மின்புறப்பாக்கிகள், கணனிகள் இருந்தால் அவங்களுடைய பராமரிப்பு ஒப்பந்தங்கள் அவங்களாகவே வந்து அது க்ளீன் பண்ணியோ அது முறையில் பராமரிச்சுட்டு போகிற முறைகளை நீங்கள் பின்பற்றலாம் பாடசாலைகளில். அதுமாதிரி மனித வளம்னு சொன்னால் இப்போ திறமை அடிப்படையில் மேலதிகமான வேலைகளை பகிர்ந்தவர்களை பயன்படுத்துறது. இல்லைன்னா திறன் அட்டணை, அதாவது ஸ்கில் சார்ட்டுன்னு. உதாரணம் மேத்ஸ் டீச்சராக இருந்தாலும் இந்த மேத்ஸ் டீச்சருக்கு வேறு என்னென்ன பாடம் படிப்பிக்க இயலும், எத்தனை ஆசிரியர்களுக்கு ஆங்கில மொழியில் படிப்பிக்க இயலும்,
இப்போ கணித ஆசிரியர் இருந்தாலும் பொதுவாக சார்ட் வைக்கலாம். எத்தனை ஆசிரியர் கணித பாடம் படிப்பிக்கலாம், எத்தனை ஆசிரியர்களுக்கு ஆங்கில பாடம் படிப்பிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது, எத்தனை ஆசிரியர்களுக்கு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கின்றது என்ற வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துறதுக்கு, எத்தனை ஆசிரியர்களுக்கு நாடகம் பிள்ளைகளுக்கு பழக்க முடியும். இவ்வாறாக அந்த ஸ்கில் சார்ட் ஒரு பாடசாலையில் இருக்கணும் கட்டாயம். அதை உருவாக்கி வச்சா நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கலாம். அதே மாதிரி திறமையுள்ள பெற்றோர், சில மாணவர்களுடைய பெற்றோர் நல்ல கற்பிக்கக்கூடியவாறு கணனிகள்லையோ வேறு பாடங்கள்லையோ கற்பிக்கக்கூடிய திறமை இருக்கும். அவர்களை கூட நாங்கள் இப்போ வீட்டை இருப்பார்களாக இருந்தால் இலவசமாகவோ சிறு கொடுப்பினர் மூலமாக பாடசாலையை பயன்படுத்தலாம். அது மனித வளங்களை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பழைய மாணவர்கள் அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடிய மாணவர்களை நான் மீளம் ஒரு பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருந்த மாணவர்கள் குறிப்பிட்ட காலம் இடைவெளி நிற்பாராக இருந்தால் அவரை கூப்பிட்டு சில வகுப்புகளுக்கு கற்பிக்க விடுதலாம். அப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் பற்றாக்குறை அதன் மூலமாக நிவர்த்தி செய்யலாம். அதாவது அதேபோல் கல்வி சாரா ஊழியர்கள் அவர்களுக்கு சில துறைகளில் கற்பிக்க முடியுமா இருந்தால் அவர்களை பாவிக்கலாம். அதாவது மனித வளங்கள் இதை விட வேறு சிறப்பான விடயங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் இதில் குறிப்பிடலாம். அதே மாதிரி நிதி வளம் பாடசாலை கிடைக்கிற நிதியாக இருக்கலாம், இன்னும் எல்லாம் போனால் வேறு வகையில் சேகரிக்கப்படுற நிதியாக இருக்கலாம். அது எவ்வாறு சிக்கனமாக செயல்படுத்துவது, அல்லது போனால் நிதி பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் நிதியை பயன்படுத்தாமல் இன்னொருடைய அனுசரணை மூலமாக எவ்வாறு செய்தனாங்க. உதாரணத்துக்கு நிதிக்குரியான ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கணும், அதுக்குரிய தனி பாடசாலைக்கு எவ்வாறு இந்த கணக்குகள் பேணப்படுகின்ற விடயங்கள் மிக சிறப்பாக இருக்க வேணும். அதாவது சில பொருட்களை ரீயூஸ் பண்ணுற மீள் பயன்பாடு கொண்டு வர, ஒரு தேவைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கழிவுப் பொருட்களை சேகரித்து பாடசாலையில் இன்னொரு தேவைக்காக நீராக இருக்கலாம் வேறு காகித ஆகியவை பயன்படுத்தும் பொழுது அதுக்கான அந்த நிதி தேவைகள் குறைவடையும். அதே மாதிரி இந்த பழைய மாணவர்கள் மூலமாக இல்லை போனால் ஊர் நலன் விரும்பிகள் மூலமாக நிதிகளை பெற்று சில செயற்பாடுகளை செய்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகள் கொப்பிகள் வாங்குறதான நிதியை நாங்கள் சேகரிக்கலாம். அது மாதிரி மாணவர்களுக்கு உண்டியல் மூலம் பணம் சேகரிப்பு முறைகளை ஊக்கப்படுத்துகிறது. இவ்வாறு நிதி வளத்தை நாங்கள் எவ்வாறு சிறப்பாக மேற்கொள்கிறோம் என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட வேணும். அதில் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது, பயனுள்ள கற்றல் கற்பித்தல் செயல்முறையை பேணுவதற்கு பாடசாலை, அதாவது கற்றல் கற்பித்தலுக்காக பாடசாலையில் வளங்கள் உற்பத்தி திறனாக அல்லது வினைத்திறனாக எவ்வாறு பயன்படுத்துகிறது கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் குறிப்பாக ஒரு 5 விடயங்களை சொன்னால் போதும். அதாவது வளங்களை தளபாடமாக இருக்கலாம், கணனிகளாக இருக்கலாம், சுழற்சி முறையில் பயன்படுத்துகிறோம், இல்லை வீண் விரயங்களை குறைக்கிற வேஸ்டேஜை குறைக்கிறது, தேவையில்லாமல் இயந்திரங்களோ இல்லை ப்ரொஜெக்டரோ பயன்படுத்துவதில்லை, இல்லை சிக்கனமான முறையில் பயன்படுத்துவோம். அதாவது இயந்திரங்கள் கருவிகள் தேவையான நேரத்துக்கு மட்டும் போட்டுட்டு நான் உடனே ஆஃப் பண்ணி பெட்டிக்க வைக்கிறேன். அதாவது எந்த நேரம் தேவையில்லாத நேரத்தில் ஓனில் இருக்காது. அது மாதிரி பொது வகுப்பறை செயற்பாடு எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஏனைய இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமான ஏனைய வகுப்பறைகள் இருந்தால் அந்த மாணவர்களையும் கூப்பிட்டு பொதுவான இடத்து வகுப்பறைகளை மேற்கொள்ள பொது வகுப்பறையாக எல்லாரும் பாவிக்கக்கூடிய மாதிரி செயற்படுத்த கொண்டு வர்றது. அதே மாதிரி சில மண்டபத்தை தற்காலிகமாக பகுதிகளாக பிரித்து வேறு வகுப்புகளாக பாவிப்பார்கள். பொது தேவை என்றால் அந்த தற்காலிகமாக அடைக்கப்பட்டதான அந்த கதவுகளை மூடி ஒரு மண்டபமாக பயன்படுத்துகிற முறைகள் பயன்படுத்தலாம். அதாவது போட்டோ மிஷினை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் என்ற விடயம். அதே மாதிரி அலுவலகத்தில் இந்த இடம் சும்மா அந்த தோட்டங்கள் எவ்வாறு அமைக்கிற வேறு தேவைகளுக்கு வினைத்திறனாக எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்ற விடயங்கள் இங்கே குறிப்பிட்டால் போதுமானது. அதில் 3ஆவதாக கேட்கப்பட்ட கேள்வி கழிவு அல்லது நீர் முகாமித்தல் வேஸ்டேஜ். கழிவுகள் பாடசாலை எவ்வாறு கழிவுகளை முகாமை செய்கிறீர்கள், அதுமாதிரி நீரை எவ்வாறு முகாமை செய்கிறீர்கள். முதல்ல கழிவு நீராக எடுத்துக்கொள்ளலாம், அதாவது வாட்டராக இருக்கலாம் வேஸ்டேஜாக இருக்கலாம். இரண்டையும் எவ்வாறு முகாமை செய்கிறார். நீரை மீள்சுழற்சி செய்யலாம். நீங்கள் இப்போ ஒருவர் தண்ணி குடித்து கால் கழுவுற தண்ணி எவ்வாறு பூந்தோட்டங்களுக்கு போகிற மாதிரி ஒரு முயற்சியை கொண்டு வரலாம். அதாவது சில பேர் பிள்ளைகள் கால்களின் பூட்ட மாட்டார்கள். அப்போ தன்னிச்சையாக பூட்டக்கூடிய டேப்பை நாங்கள் பொறுத்துறதன் மூலமாக தண்ணி வீண் விரியத்தை குறைக்கலாம். அதே மாதிரி கழிவுகள் எவ்வாறு தோன்றாமல் செய்வது, அதே ஒவ்வொரு வகுப்பறையிலும் இந்த கழிவு முகாமைத்துவத்துக்கு எவ்வாறு காணப்படுற பிள்ளைகளுக்கு எவ்வாறு அறிவூட்டப்பட்டுள்ளது என்ற விடயத்தை நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு இந்த பேப்பர்கள் பொலித்தீன் பேப்பர்களை பாடசாலை ஒரு குப்பையாக சேராமல் இருப்பதற்கு மாணவர்களுக்காக இருக்கலாம் அல்லது போனால் உங்களுடைய சிற்றுண்டு சாலைகளில் இருக்கலாம் எவ்வாறான அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்பட்டுள்ளன என்ற விடயத்தை நீங்கள் இதில் குறிப்பிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் கழிவுகள் பொலித்தீன் கழிவுகளை எவ்வாறு மாணவர்கள் தாமாகவே தரம் பிரித்து போடுகிறார்கள்
அது சம்பந்தமான அறிவினை எவ்வாறு பெற்றுள்ளார்கள் என்ற விடயம் தான் இதில் கேட்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அந்த பௌதிக வளம் என்ற விடயத்தில் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த வழங்கப்பட்டதான இந்த தெளிவு உங்களுக்கு அந்த 2வது பௌதிக சுற்றாடல் மற்றும் வள முகாமைத்துவம் என்ற விடயத்தை சிறப்பான முறையில் பதிலளிப்பதற்கு போதுமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த விடயங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் பதிலளித்தால் போதுமானது. இவ்வாறு இதில் நீங்கள் உங்களுக்கு மெழுதியமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்குள்ள கமெண்ட்ஸில் நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதுக்குரியான பதில் நான் உங்களுக்கு வழங்கி வைப்பேன்.